வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா இந்த இன்னைக்கு உள்ள பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த நாட்டுடைய பன்முகத்தன்மைய குலைக்கிற விதத்துல பல காரியங்கள் பண்றாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, இந்த நாட்டுடைய வரலாற மாத்தி எழுத பார்க்குறாங்க. வரலாற்றுல வந்து சில தவறுகளாக ரெக்கார்ட் பண்ணப்படுதுன்னா, அந்த தவறுகள சரி செய்யலாம். ஆனா ஒரேடியா வந்து மாத்தி எழுதுறது, உள்ளத வந்து இல்லன்னு சொல்லி சொல்றது, அது வந்து தவறு. இப்ப என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. அதை தான் சிபிஎஸ்இ சிலபஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. மற்ற மாநிலங்கள் பல மாநிலங்களே அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் வந்து அதை ஃபாலோ பண்றது இல்லை. இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல வந்து திரும்ப திரும்ப அவங்க வந்து சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருந்தாங்க. சில பேருடைய முக்கியமான பேரை ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. இப்போ லேட்டஸ்டா என்ன நடந்திருக்கு, இந்த நாடு டிவைட் ஆனதுக்கு 1947 நம்ம எல்லாரும் தெரியும், இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடா பிரிஞ்சது இந்தியா. அப்படி பிரிஞ்ச போது அதுக்கு காரணம் மூணு பேரு. நேரு, முகமது அலி ஜின்னா, மவுண்ட் பேட்டன், இந்த மூணு பேர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வரலாற்று ரீதியாக வந்து இது வந்து ஒரு பிழை. உண்மையில் அப்படி கிடையாது. இந்த நாடு பிரிவுபடக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் நின்ன ஒரே ஆள் வந்து மகாத்மா காந்தி தான். யாருமே கிடையாது. மகாத்மா காந்தி எந்த அளவுக்கு போனார்னா, இன்டரிம் கவர்மெண்ட்ல வந்து முகமது அலி ஜின்னாவை வந்து நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்துருங்க, நேரு வேண்டாம், நாடு ஒன்னா இருக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கேட்டார். காங்கிரஸ்காரங்களும் அதுக்கு ஏத்துக்கல, முஸ்லீம் லீக்கும் அதுக்கு ஏத்துக்கல. இந்து மகாசபா, முஸ்லீம் லீக் ரெண்டு பேரும் ஒன்னா இந்த நாடு பிரியணும் அப்படின்னு சொல்லி பேசின கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதெல்லாம் இவங்க மறைக்கிறாங்க. மூணு பேர் தான் காரணம். இதை நாடு பிரியணும்னு கேட்டவர் வந்து முகமது அலி ஜின்னா, சரி கொடுத்துடலான்னு டிசைட் பண்ணவர் வந்து ஜவஹர்லால் நேரு, அதை கொடுத்துற பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து மவுண்ட் பேட்டன். இவங்க மூணு பேர் தான் சொல்றாங்க. இப்போ 1947 to 1957 த பர்த் ஆஃப் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி சந்திரசூட் கோஷ் ஒரு பெரிய எல்லா ஆவணங்களையும் பார்த்து 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 அவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூல். இந்த நூல்ல வந்து பல விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதனால வந்து காங்கிரஸ் முதல்ல இருந்தே பார்ட்டிஷனுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பார்ட்டிஷன் கடைசியில் ஏன் சம்மதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்த 1960 நேரு வந்து சொல்லியிருக்காரு. லியோனார்ட் மோஸ்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நேரு சொன்னதை அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, the truth is that we were tired men and we were getting on in years too. Few of us could stand the prospect of going to prison again. And if we had stood out for a united India as we wished it, prison obviously awaited us. The plan for partition offered a way out and we took it. நாங்கள் எல்லோருமே வயதில் முதிர்ந்து கொண்டிருந்தோம். ஒன்றுபட்ட இந்தியா தான் வேண்டும் என்று கேட்டால் எங்களை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புவார்கள் என்று தெரியும். மறுபடியும் ஜெயிலுக்கு போய் சாதிப்பது எதுவும் இல்லை. எனவே பார்ட்டிஷன் என்று சொல்லும் பொழுது அது எல்லோருக்கும் ஒரு தீர்வை கொடுத்தது என்பதனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நேரு சொல்லியிருக்காரு. 1945 காந்தி வந்து 76 வயசு, பட்டேலுக்கு வந்து 70 வயசு, ராஜகோபாலாச்சாரி வந்து 67, கோவிந்த் வல்லப் பந்த் வந்து 58, ஆசாத் அண்ட் கிருப்லானி ரெண்டு பேருக்குமே 57, நேரு வந்து 56, பிரஃபுல்ல கோஷ் வந்து 54. இதுல ரொம்ப யங்கா இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தா சுபாஷ் போஸ் வந்து அவருக்கு வந்து 48 வயசு, ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு வந்து 43, ராம் மனோகர் லோகியா வந்துதான் 35 வயசுக்காரராக இருந்தார். ஆனா இவங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல வந்து எந்த விதமான இன்ஃபுளுன்ஸும் இல்லை. அப்போ காங்கிரஸ் வந்து தங்களுடைய நிலையை மாத்திக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம யுனைடெட் இந்தியான்னு கேட்டுக்கிட்டு தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்க போறதே இல்லை. அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. முகமது அலி ஜின்னாவும் வந்து விடாப்படியா வந்து எங்களுக்கு தனி பாகிஸ்தான் தான் வேணும், தனி நாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்ட்டிஷன் அக்செப்ட் பண்றது தவிர ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. காந்தி வந்து அது ரொம்ப பெரிய தவறுன்னு கடைசி வரைக்கும் நினைச்சேன். காந்தி நினைச்சது சரி. இந்த பார்ட்டிஷன்னால யார் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். வேதனைக்கு நடுவில் பாதிக்கப்பட்டது முஸ்லிம்கள். இப்போ பங்களாதேஷும் பாகிஸ்தானும் இந்தியா கூட இருந்திருந்தால் முஸ்லிம்கள் வந்து ரொம்ப பெரிய மைனாரிட்டியா இருந்திருப்பாங்க. அப்படி பெரிய மைனாரிட்டியா இருந்த பொழுது அவங்கள வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இழுப்புக்கெல்லாம் இழுத்துட்டு வந்திருக்க முடியாது.
அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்ட்ராங் வாய்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள இருந்திருக்கும். இந்தியாவுக்கும் அதனால பலன் அடைஞ்சிருக்கும். எப்படி இன்னைக்கு இருக்கிற மாதிரி யூனிட்டரி ஸ்டேட்டா இந்தியா போயிருக்க முடியாது. மோர் அண்ட் மோர் ஃபெடரல் கேரக்டரோட தான் இந்தியா இருந்திருக்க முடியும். ஏன்னா முஸ்லீம் டாமினேட்டட் ப்ராவின்ஸ்ல உள்ளவங்கலாம் எங்களுக்கு வந்து இன்னும் அதிக அதிகாரம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் போகாது, எல்லா ப்ராவின்ஸுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் போகும். அப்ப எல்லா விதத்திலையும் நாம் இழந்தோம் அப்படிங்கிறத உண்மை. ஆனா இந்த இழப்புக்கு காரணம் வந்து முகமது அலி ஜின்னாவும் நேருவும் மவுண்ட் பேட்டனும் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது வந்து ஹிஸ்டரியை திருப்பி போடுது. இந்து மகாசபையும் இந்த பார்ட்டிஷனை விரும்பினார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு ஆவணங்கள் இருக்கிறது. இந்த ஆவணங்கள் படி பேசுறதுங்கிற பழக்கமே இந்த பிஜேபி காரங்கிட்ட இல்லை. சுதந்திர தினாவில் வந்து இது ஆர்எஸ்எஸ் பத்தி சுதந்திர தின விழாவில் பிரதம மந்திரியுடைய உரையில வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி போட வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதே கிடையாது. அவங்க நாட்டுக்கு விடுதலை வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த நாட்டு இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்ல வந்து அவங்க ஒருத்தருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களாக இருந்த ஒருவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணது. எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய கான்ஸ்டியூஷன் எடுத்து பேசினாங்க, நம்முடைய மூவர்ண கொடியை எடுத்து பேசினாங்க. அவங்கள வந்து பாருங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து சுதந்திர தின உரையில வந்து பிரதம மந்திரி பேசும்போது என்ன மெசேஜ் போகுது? சரி, வீர சவர்கர் அவர் வந்து இவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து சுதந்திர தின செய்தியில வந்து வீர சவர்கர் படம் ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு அடுத்து மகாத்மா காந்தி சைஸ், அடுத்த சைஸ் வந்து மகாத்மா காந்தி, அதுக்கு அடுத்த சைஸ்ல வந்து பகவத்சிங்கும் நேதாஜியும். வீர சவர்கர் வந்து பகவத்சிங் நேதாஜி மாதிரி வந்து ஆயுத போராட்டம் வேணும்னு சொல்லி முதல்ல சொன்னவர், கேட்டவர், உண்மையான சுதந்திர வீரராக இருந்தாரு. பிரிட்டன்ல இருந்து இங்க வரும்பொழுதெல்லாம் வந்து அவரை பற்றி மிகப்பெரிய அபிப்பிராயம் இருந்தது. அடுத்து அவர் அந்தமான் ஜெயிலுக்கு போனாரு. அந்நேரமும் அவரை பத்தி அபிப்பிராயம் இருந்தது. ஜெயிலில் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. இதெல்லாம் பத்தி ஏற்கனவே ஒருமா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கினார்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது உண்டா இல்லையாங்கிற விவரத்தை பிஜேபி காரங்க தான் சொல்லணும். பென்ஷன் வாங்கியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லக்கூடாது. கம்ப்ளீட்டா அவர் சரண்டர் ஆயிட்டாருன்னு சொல்லணும். அவர் வந்து நேதாஜி கூடயும் பகவத்சிங் கூடயும் சேர்த்து வைக்கிறதுலையோ அல்லது அவர் படத்தை பெருசா போட்டு மகாத்மா காந்தி படத்தை அதுக்கு அடுத்து போடுறதுலையோ எந்த விதமான அர்த்தம் கிடையாது. பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் படம் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற 3 பேர் படமே காணாம போகலாம். இதெல்லாம் வரலாற்றை திரித்து சொல்வது. இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நடக்காது. இது ரொம்ப தவறு. ஒரு நாட்டுடைய உண்மையான வரலாறு மக்களுக்கு உரைக்கப்பட வேண்டும். அதனால்தான் நாம் எங்கிருந்தோம், இப்பொழுது எங்க இருக்கிறோம், அடுத்து எங்கு செல்வோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து நாட்டு மக்களுக்கு கிடைக்கும். உண்மைகள் உரத்து சொல்லப்பட வேண்டும். பொய்மைகள் தவிர்க்கப்பட வேண்டும். வரலாறு எழுதும்போது வென்றவர்களால் எழுதப்பட்ட கதைதான் வரலாறு என்று மறுபடியும் ஆய்விடக்கூடாது இந்திய வரலாற்றை பொறுத்த மட்டில் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சுதந்திரம் பெற்ற நாள் நேற்று. இன்று அந்த சுதந்திரம் பெற்றதை பற்றி மறுபடியும் சிந்திக்கிறோம். தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த சுதந்திரம் ஏதோ அதிர்ஷ்டத்துக்கால் கிடைத்ததில்லை. அவர் பாரதியார் சொன்னது போல் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாருக்கும் அது மனசுல இருக்கணும். சுதந்திரம் வந்து லேசான விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் வாக்குரிமைங்கிறது லேசான விஷயம் கிடையாது. இந்த நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் இந்த நாட்டின் உண்மையான ஜனநாயகம். இந்த நாட்டில் இன்று உள்ள அரசியல் சட்டம் உறுதிப்படுத்தப்படுவது. அதை விட்டுட்டு உண்மையான ஜனநாயகம் வேணும்னா உண்மையான வரலாறு இருக்கணும். வரலாறை மாத்தி எழுதுனாங்கன்னா மகாத்மா காந்திக்கு வந்து இந்த சுதந்திரத்துல ஒண்ணுமே ரோல் இல்லை அப்படின்னு நாளைக்கு எழுதுனாங்கன்னா படிக்கிற குழந்தைங்க எதை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுதான் படிக்கும். அப்ப இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்பிடும். அதனால என்னென்ன தீங்குகள் விளையும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.